ஹன்யோங்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபார் யவிங் சன். நான் அவங்க ஜானு. இன்னைக்கு வந்துட்டு மைஜின் டூ ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நல்லா ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா ஜேகே வந்து திரும்பி சிட்டிக்கு வந்திருப்பாரு. ஸோ தயவங்க வந்துட்டு இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்படியே எதுவும் கண்டுக்காமல் இருந்திருப்பாரு. அப்படியே ஒரு 5 months பாஸ் ஆகுது. இந்த 5 monthsல நிறைய நடந்திருக்கும். இப்போ தயோங் சைடு வந்தால் அவர் இப்போ வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்துட்டுருக்காரு. அவர் ஜேகே பார்க்கணுன்னு தான் வந்துட்டுருக்காரு. அவரால் எவ்வளோ ட்ரை பண்ணார். ஸோ ஜேகே எப்படியாச்சும் மறந்துடலாம், ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. பட் அவரால் முடியல. ஸோ அவருக்கு ஜேகே பார்க்கணும் போல் இருக்குது. அதனால் இப்போ நேராக ஜேகேயோட வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஜேகேயோட அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. தயோங், என்னடா திடீர்னு? அது ஒன்றும் இல்லைக்கா, உங்களெல்லாம் மிஸ் பண்ணல, அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அச்சோ தயோங், சரி வா, சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சரி வந்து உட்காரு வா. அப்புறம் என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. ஏன் வேணாம்? நான் வேணா காஃபி போட்டு தட்டா? அச்சோ மறந்துட்டேன், உனக்கு தான் காஃபி பிடிக்காதில்ல. சரி லெமன் டீ போட்டு தட்டா? ஆகா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஜேகே மாமா அவங்களாம் இல்லை. ஜேகேயோட அப்பா வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்காரு. அப்புறம் ஜேகே இன்டர்ன்ஷிப்காக ஃபாரின் போயிருக்கான். என்னக்கா சொல்கிற? ஃபாரினா? ஆமாண்டா, பாரிஸ் போயிருக்கான். ஜேஹோப் கிட்ட தான் இருக்கான். ஜேஹோப் கிட்டேயா? ஆமாண்டா, உங்ககிட்ட சொல்லலை? அது எப்படி? அவங்ககிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டானே. ஏதாவது சண்டை போட்டிங்களா 2 பேரும்? ஐயோ அப்படிலாம் இல்லைக்கா, நாங்கள் ஏன் சண்டை போட போகிறோம்? இல்லைடா தயோங், லாஸ்ட் டைம் அவன் ஊருக்கு வந்ததுலேருந்து அவன் சரியாகவே இல்லை. ஒரு மாதிரி சோகமாக இருந்தான். ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் அவன் இன்டர்ன்ஷிப்காக வெளியே போனான். அப்பப்போ ஃபோன் பண்ணுவான், நானும் பேசுவேன். ஆனால் அவன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நீ ஏதாச்சும் அவனை திட்டுனியா? ஐயோ அக்கா, நான் ஏன் திட்ட போகிறேன்? நானும் அம்மாவும் அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டோம் தெரியுமா? சரிடா தயோங், நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. நான் உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் லஞ்ச் மேக் பண்ணுறேன். இல்லைக்கா அதெல்லாம் இன்னும் வேணாம், நான் கிளம்புறேன். டேய் அடி பிச்சிருவேன். ரொம்ப நாள் கழிச்சு அக்காவோட வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிடாம போனா அது எப்படி? போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிக்கா நான் போயிட்டு வரேன். அப்படியே தயவங்க வந்துட்டு ரூம் போகிறாரு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம்டா. 2 monthsக்கு முன்னாடி, அதாவது ஜேகே வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு 3 months இருக்கும். ஸோ ஜேகே பாட்டிக்கு அவரோட யூனிவர்சிட்டியில் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ திடீர்னு தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு நேரம் ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வராரு. அவருக்கு ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்குது, ஒரு மாதிரி டிசினஸாக இருக்குது. அப்படியே அவர் யோசிச்சிட்டே வராரு. போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து அதை செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கிட்டில் வந்துட்டு பாசிட்டிவ் காமிச்சிருக்கோம். ஜேகே அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்காரு. பிகாஸ் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல அவருக்கு. ஸோ இது பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல முடியாது. ஸோ அவரால் அபார்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அவர் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அட் லாஸ்ட் எல்லாம் திங்க் பண்ணி முடித்தோடனே அவருக்கு ஒரு ஐடியா வருது. நேராக அவர் ஃபோன் எடுத்து ஜேஹோப் கால் பண்ணுறாரு. ஹலோ ஹோபியாங். சொல்கிறா ஜேகே, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க? இப்போ தான் என்னோடய ஞாபகம் வருதா? ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. சரி என்ன பண்ணுற? ஹோபியாங், நீங்கள் எப்படி இருக்கீங்க? டே ஜேகே, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்கிறா ஜேகே, நான் பண்ணுறேன். ஹோபியாங், ஐ எம் ப்ரெக்னென்ட். ஜேகே, என்ன விளையாடுறியாடா நீ? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நான் என்னடா பண்ணணும்? நீ இப்போ முதல்ல ஆண்டிக்கிட்ட சொன்னியா? இல்லை அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. ஜேகே, இப்போ ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிடுறா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ப்ளீஸ், இது ஒரு ஆக்சிடெண்டல் ப்ரெக்னன்சி. பட் எனக்கு இந்த பேபி வேணும், நான் இதை வளர்க்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சரிடா, என்ன பண்ணும் சொல்லு. நான் இப்போ உடனே பாரிஸ்க்கு வரணும், அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. டே ஜேகே, இங்கே வந்தேன்னா உன்னால் சரியாக பார்த்துக்க முடியாதுடா. இல்லை
என்னால் என்னை பார்த்துக்க தெரியும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ரெஸ்டாரண்ட்லே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே, உன் ஸ்டடி ஸ்பாயில் ஆகிடும், பேசாமல் அபார்ட் பண்ணிவிடு. ஹவுங் ப்ளீஸ், இது என்னோட பேபி, நான் அபார்ட் பண்ண மாட்டேன். ஸ்டடீஸ் தானே, பேபி போர்ன் ஆகிட்ட அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு ஜாப் வேணும், ப்ளஸ் நான் இப்போ உடனே பாரிஸ்க்கு வரணும், ப்ளீஸ் ஹவுங் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜேஹப் வந்துட்டு ஜேகேவோட கசின். ஸோ வந்துட்டு ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் ஜேகே வந்துட்டு இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லிவிட்டு அவர் ஃபாரின் போயிருப்பார். அப்படியே தயோங் சைடு வந்தால் தயோங் வந்துட்டு அவரோட வில்லேஜில் அவர் ரூமில் உட்காண்ட்ருக்காரு. அப்போ திடீர்னு அவர் ஷெல்ஃபை பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே கொடுத்த கிஃப்ட் இருக்கும். ஸோ அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ அதில் ஒரு நோட் இருக்கும். ஸோ தயோங்க்கு ஒரு லவ் லெட்டர். ஸோ ஜேகே அவரோட கையால் எழுதியிருப்பார். ஜேகேயோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். ஸோ தயோங் அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு ஜேகே வந்துட்டு எவ்வளோ ட்ரூவாக லவ் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ தயோங்க்கு இப்போ லைட்டாக ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் ஜேகேவை மிஸ் பண்ணுறது அவரால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாச்சும் ஜேகேவை சீக்கிரமாக பார்க்கணும், அதுதான் தயோங்கோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. சரிங்கடா, இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ தயோங் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக டைனிங் ஹாலில் வந்து உட்கார்றாரு. அப்போ ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. தயோங் சாப்பிட்றா. அக்கா, ஜேகே இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா? அவன் இப்போ ஜேஹோப்போட பாரிஸில் இருக்கான்டா. ஓ சரிக்கா. தயோங் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜேஹோப் கால் பண்ணுறாரு. ஹலோ. அங்கிள் சொல்லுங்கள். ஜேகே உங்ககிட்டயா இருக்கான்? ஆமாம் அங்கிள், அவன் இன்டர்ன்ஷிப்காக இங்கே வந்திருக்கான். சரி, எனக்கு அவனை பார்க்கணும். அங்கிள், அண்ணா நான் ஒரு வாட்டி ஜேகே இல்லை வேணாம், ஜேகே கிட்ட கேட்காத, அவனுக்கு இது எதுவும் தெரியக்கூடாது. நான் அவனை பார்க்கணும், இப்போது இந்த நிமிஷமே நான் அவனை பார்க்கணும். சரிங்க அங்கிள், நீங்கள் இங்கே வரத்துக்கு நான் எல்லாம் ப்ரிப்ரேஷனும் பண்ணுறேன். அப்படி ஜேஹோ ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு 2 days கழிச்சு தயோங் அப்படியே கொரியாவிலேருந்து பாரிஸ் போகிறாரு. தயோங் இப்போ ஏர்போர்ட்லேருந்து ஜேகே தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. ஸோ அட் லாஸ்ட் அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிட்ட உடனே லிஃப்ட்டில் இருக்க 3rd floor பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ லிஃப்ட்டும் வந்துட்டு அப்படியே அந்த 3rd floorல் நிற்குது. ஆனால் அவருக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, அந்த ஃப்ளோர் ரீச் ஆகிட்ட உடனே அவரோட ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது. ஸோ ஜேகேவோட வீடு கிட்ட போகிற வரைக்கும் அவரோட ஹார்ட் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கு. இப்போ தயோங் வந்துட்டு ஜேகே வீட்டோட டோருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஜேகே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ தயோங்கும் ஜேகேவும் அப்படியே ஐ டு ஐ பார்த்துக்குறாங்க. ஸோ ஜேகே ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. தயோங் அப்படியே கொஞ்சம் கீழே பார்க்குறாரு. ஜேகே அப்படியே பேபி பம்போட நின்றுட்டுருக்காரு. ஸோ தயோங்கோட மைண்டில் நிறைய ஓடிட்டுருக்கு. ஜேகே, அது நம்ம குழந்தை தானடா, எனக்கு ஃபீல் ஆகுது, அது நம்ம குழந்தை. ஸோ தயோங்கோட ஹார்ட் பீட் இன்னும் ஃபாஸ்ட்டாக ரேஸ் ஆகுது. அங்கிள் உள்ளே வாங்க. ஸோ ஜேகே எப்படி தயோங்க உள்ளே கூப்பிடுறாரு. ஸோ தயோங்க அப்படி ஜேகே முன்னாடி நீல் டவுன் போட்டுட்டு ஜேகேயோட ஸ்டொமக்கை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. தயோங் இப்போது பேபி பம்பை பிடிச்சி ஹக் பண்ணி அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜேகேக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஸோ தயோங் அப்படியே ஏஞ்சிட்டு ஜேகேவை ஐ டு ஐ பார்த்துட்ருக்காரு. குக்கி, எத்தனை மாதம்? அங்கிள், 5 மாதமா? ஆமாம் அங்கிள். ஏன்டா என்கிட்ட சொல்ல? அவ்வளோ கோவமா, அவ்வளோ ரோஷமா உனக்கு? என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதே, அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் எந்த ஃபேஸ் வச்சுட்டு நான் இது உங்கள் குழந்தைன்னு சொல்ல முடியும்? அதுக்குன்னு ஒரேடியாக விட்டு போயிடுவியாடா நீ? இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஐ லவ் யூடா. இல்லை அங்கிள், நீங்கள் ஒன்றும் குழந்த மேலே இருக்க சிம்பத்தினால் ஒன்றும் லவ் பண்ண தேவையில்லை. யாரா சொன்னா சிம்பத்தின்னு? நீ விட்டு போன அப்புறம் தான் எனக்கு அருமை புரிஞ்சிச்சு. ஒன்று சொல்லுவாங்களே, கூட இருக்கும்போது அருமை தெரியாது, விட்டு போகும்போது தான் அதோட அருமை நம்மளுக்கு புரியும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீ இல்லாத கொஞ்ச நாளில் நானாகவே இல்லை, எனக்குள்ளே இருக்க அந்த ஆல்ஃபா இன்னசென்ஸ்
உன்னை தேடிட்டே இருந்துச்சு. அங்கிள், என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, உனக்கு என் மேலே இருக்கிறது அட்ராக்ஷன் கிடையாது, நீ என் மேலே வச்சுருக்கிற ட்ரூ லவ். அப்புறம் கிஃப்ட் எடுத்து பார்த்துட்டு பிறகு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லை, எனக்கு எதுவும் மிஸ் ஆகுற மாதிரி தோணுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் உன்னையும் நம்ம பாப்பாவும் மிஸ் பண்ணுறேன்னு. என்னோட ஆல்ஃபாக்கு நீ தாண்ட ஒமேகா, அண்ட் வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அங்கிள், நிஜமாலே நிஜமாலே கிட்டவா அப்படியே ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் இப்போ நம்புறியாடா? அங்கிள், ஐ லவ் யூ அங்கிள், ஐ லவ் யூ மோர். ஐ லவ் யூ டூ குக்கி. ஃபைனலி அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் குக்கி, உடனே நம்ம இப்போ கொரியா போகணும். அக்கா மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். என்னடா ஆச்சு, என்ன யோசிக்கிற? இல்லை அங்கிள், நம்ம போய் சொல்லலாம், அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. சரிடா, இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணு, கிளம்பலாம். அப்படியே தயவாங்க வந்துட்டு ஜேகேயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஃபியூ டேஸில் கொரியா வந்துடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் போயிட்டு நேராக ஜேகேயோட பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபியூ டேஸ் கழிச்சு அட் லாஸ்ட் ஜேகேக்கும் தயவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ என்ன தான் ஜேகே ப்ரெக்னென்ட் ஆனாலும் அவங்க ட்ரெடிஷன் படி மேரேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி முடிஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் நைட். ஸோ தயவங்க வந்துட்டு அப்படியே பெட்டில் உக்காண்ட்ருக்காரு. ஸோ ஜேகே கையில் மில்கோட அப்படியே அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஸோ அப்படியே கையில் இன்னொரு பக்கம் அவரோட பேபி பம்பை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ மில்க் எடுத்துகிட்டு போயிட்டு தயவங்கிட்ட கொடுக்குறாரு. தயவங்க அந்த மில்க்கு வாங்கி அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு ஜேகேவை கூப்பிட்டு அப்படியே ஒரு லேப் மேலே உட்கார வைக்கிறாரு. ஸோ ஜேகேயோட பேபி பம்ப் வந்துட்டு மின்னத்தோடு இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. தயவங்க வந்துட்டு அந்த பேபி பம்பை அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. போதும் அங்கிள், அங்கே பார்த்தது போதும், எனக்கு பிடிக்கல. நீங்கள் இப்போல்லாம் அட்டென்ஷன் ஃபுல்லாக பேபி மேலே கொடுக்குறீங்க, ஏன்னா நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அச்சோ குக்கி, சொல்லும், நீயும் பேபியும் வேறையா? சொல்லு, நீ என் ஃபஸ்ட்டு பேபி, தோ இந்த ஸ்டொமக்குள்ளே இருக்கே அது செகண்ட் பேபி. உண்மையை சொல்ல போனால் எனக்கு செகண்ட் பேபியோட ஃபஸ்ட்டு பேபி தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே போங்க அங்கிள். அப்புறம் குக்கி, இதுக்கப்புறம் நீ என் அங்கிள்லாம் சொல்லாதானே, அதான் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, அப்படியே பேர் விட்டே கூப்பிடு, எல்லாம் சொல்லாமல் ஏதாச்சும் கூப்பிடு. அதுவா, நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு இருந்தேன், அது அப்படி கூப்பிடவா? கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு தயாங்ஷி, தயாங்ஷி, ஐ லவ் யூ தயாங்ஷி அப்படின்றாரு. ஸோ தயாங்க்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. தயாங்ஷி, எனக்கு கை கால்லாம் வலிக்குது, முதுகுலாம் வலிக்குது. அடா சொல்கிற, சரி கிட்ட வா, கால் காமி. அப்படியே ஜேகேயோட கால் எடுத்து தயாங்கோட லேப்பில் வச்சுட்டு அப்படியே ஜேகேக்கு வந்து கால் அமுத்தி விடுறாரு. நல்லா இருக்குது தயாங்ஷி, இப்படியே பண்ணிகிட்டே இருங்க. சரி சரி நான் பண்ணுறேன், நீ ரெஸ்ட் எடு. தயாங்ஷி, அன்றைக்குமா பார்த்தா இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் தானே, நம்ம ஏன் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கோம், தப்பு பண்ணலாமா? குக்கி, அதை வாங்க போகிற நீ, வயிற்றில் பாப்பா இருக்கான்ல. தயாங்ஷி, ஐ நீட் யூ. இப்படி ஹாட்டாக இந்த ஃபேஸ்லாம் அப்படி வச்சுருந்தா எனக்கு இன்னும் பண்ணுதில்ல. டேய் கம்னரு, வயிற்றில் பாப்பா இருக்கான். போங்க தயாங்ஷி. அப்படியே வந்துட்டு ஜேகே தயாங்கோட லேப்பில் ஏறி உட்காடுறாரு. என்னடா பண்ணுற? இப்போ ஜேகே வந்துட்டு டேவோட லேப்பில் உட்காந்து அப்படியே ரைட் பண்ணிகிட்ருக்காரு. தயாங்ஷி, ஏதாச்சும் பண்ணுங்க தயாங்ஷி, தயாங்ஷி. குக்கி, ஸ்டாப் பண்ணுற போதும். தயாங்ஷி, ஐ ஃபீல் இன்கம்ப்ளீட், ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. டே குக்கி, சொன்னா கேளு, அதில் பாப்பா இருக்கான்ல, அப்புறம் வயிறு வலிக்கும். ஸோ அப்படி சொன்னதும் ஜேகே அப்படி ஸ்லோவாக ஏஞ்சி பெட்டில் படுத்துக்கிறாரு. ஸோ தயாங் வந்துட்டு
அப்படியே ஜேகேக்கு பின்னாடி பேக் ஹக் பண்ணுறாரு. ஸோ பேக் ஹக் பண்ணிவிட்டு இப்போ தயாங் வந்துட்டு அப்படியே ஜேகேயோட ஸ்டொமக் மேலே அவரோட ஹேண்ட்ஸை வைக்கிறாரு. இப்போ கரெக்டாக தயாங்கோட ஹேண்ட்ஸ் வந்துட்டு ஜேகேயோட பேபி பம்ப் மேலே இருக்குது. ஜேகேயோட பேபி பம்ப் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு. குக்கிமா, நம்மளோட லவ்வுக்கு சிம்பிளே நம்ம குழந்தை தான். ஆமாம் தயாங்ஷி, பாப்பா பிறந்தோடனே நீங்கள் பாப்பா மேலே தான் பாசத்தை காட்டுவீங்க. ஜோ, ஏன்டா குழந்த மேலாம் பாசிட்டிவ் ஆகுற? தயாங்ஷி, உங்கள் அட்டென்ஷன் எப்போவுமே என் மேலே தான் இருக்கணும், என் மேலே மட்டும்தான் இருக்கணும். சரி சரி, எப்பவுமே அட்டென்ஷனோட பெரிய பாப்பா மேலே தான் இருக்கும், போதுமா? அப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே ஜேகேவும் தயாங்கும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு பார்க்கில் நடந்துட்டுருக்காங்க. போதும் தயாங்ஷி, இதுக்கப்புறம் நான் நடக்க முடியல, கால்லாம் வலிக்குது, வாங்க உட்காரலாம். அப்படியே அந்த பார்க் பக்கத்தில் இருக்க பெஞ்ச் மேலே உட்காடுறாங்க. தயாங்ஷி, பாப்பாவை வளர்க்கணுன்னா நிறைய கடமைகள் இருக்குல்ல நம்மளுக்கு. பாப்பாவை பிறந்தோடனே பாப்பாவுக்கு ஸ்கூல் சேர்க்கணும், பாப்பாவை படிக்க வைக்கணும், காலேஜ் போகணும், தென் காலேஜ் போயிட்ட அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ண அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாப்பா பிறக்கும், அவங்கள நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய கடமைகள் நம்மளுக்கு இருக்குல்ல. அப்புறம் நடுவில் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பாப்பாவை பார்த்துக்கோங்க அண்ணன். டேய், என்னடா பேசுகிறா, வாயை உடச்சிருவேன் நான், பார்த்துக்கோ. உன்னோட கனவுல கூட அப்படி நினைக்காத, நீ இல்லைன்னா நான் இல்லை, புரியுதா உனக்கு? தயவுசு கோபப்படாதீங்க, நான் சும்மா சொல்கிறேன், பார்த்துக்கோங்கண்ணா, பாப்பாவை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. டேய் கம்னருடா கொஞ்ச நேரம், நானே பயத்தில் இருக்கேன் சும்மா. என்னென்ன தயாங்ஷி, ஆல்ரெடி 8th month ஆகிடுச்சு, இப்போது இன்னும் 2 monthோ 1 monthோ தான் இருக்குது. தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க, பேபி டெலிவரி ஆகும்போது நீங்கள் லேபர் வார்டில் என் கூட தான் இருக்கணும். ஸோ பேபி பிறக்கும் போது நீங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கணும், என் ஐஸ் உங்கள் ஐஸை பார்த்துட்ருக்கணும். ப்ராமிஸ் பண்ணுங்க தயாங்ஷி அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஸோ தயங்க ப்ராமிஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக பாப்பா பிறக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கையை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. 2 years பாஸ் ஆகுது. ஸோ ஜேகே அண்ட் தயாங் இஸ் பிளெஸ்ட் வித் எ பேபி பாய். தயாங்ஷி பாருங்க தயாங்ஷி, உங்கள் பையன் சாப்பிடவே மாட்றான். கிம் குக்கி, சாப்பிட போறியா இல்லையா? நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். தயாங்ஷி பாருங்க தயாங்ஷி. குக்கி, எதுக்கு குழந்தை மேலே கோவப்படுற? அந்த ஃபுட்டை கொடு. கிம் குக்கி, அகாமி. குட் பாய், இப்படிதான் சாப்பிட்ணும். தயாங்ஷி பார்த்தீங்களா பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட மட்டும் ஒட்டிக்கிறான், என்கிட்ட ஒட்டிக்கவே மாட்டேங்கிறான். 10 மாதம் இந்த வயத்தில் சம்மந்த பெற்றது நான், ஆனால் சாப்பிட்றதெல்லாம் உங்ககிட்டயா? நீங்கள் போங்க, அப்பனும் பையனும் சேர்ந்து ட்ராமாவை ஆடுறீங்க, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு கோச்சிட்டு சோஃபாவில் உட்காடுறாரு. கிம் குக்கி, பாத்தியாடா, உன் அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. தாடா தாடா, மம்மி கோவம். சரி, இப்போ போயிட்டு நம்ம சமாதானப்படுத்தலாமா? ஓகே டாடா, ஓகே டாடா, வா போகலாம். அப்படியே வந்துட்டு தயாங்கும் கிம் குக்கியும் அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. ஜேகே அப்படியே போயிட்டு அவர் ஃபேஸை டேர்ன் பண்ணிக்கிறாரு. அப்போ கிம் குக்கி போயிட்டு ஜேகேயோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறான். போதும், இந்த ஆக்டிங்க்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து அம்மாவை கழட்டி விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஜாயின் ஆகிட்டிங்களா? நான் எதுவும் பேசலை, நான் பேச மாட்டேன், நீங்கள் போங்க. நான் இன்னைக்கு உங்கள் 2 பேர்கிட்டையும் பேச மாட்டேன். மம்மா மம்மா, மிக்கி வேணும், மிக்கி வேணும். உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு, அவர் கொடுப்பாரு. நோ மிக்கி ஃபார் யூ. மம்மா
மம்மா மம்மா. குக்கி போதும் தயாங்ஷி, பண்ணது வரைக்கும் போதும். அதான் எதுக்கு எடுத்தாலும் உங்ககிட்ட ஊட்டிப்பான்ல, நீங்கள் கொடுங்க மில்கை. அவன் குடிக்கட்டும், நீங்கள் கொடுங்க. நான் எப்படா கொடுக்க முடியும்? உனக்கு தான் பெருசாக இருக்கு, நீ தான் கொடுக்கணும். தயாங்ஷி, பையன் முன்னாடி எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? கொடுக்க போறியா இல்லையா? முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். குழந்தை அழறான்டா. சரி குழந்தைய கொடுங்க, கொடுக்குறேன். ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே குக்கிக்கு வந்துட்டு மில்க் கொடுக்குறாரு. தயாங்ஷி என்ன அப்படியே பார்த்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, ஏதோ இப்போ தான் லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. அழகாக இருக்குடா அப்படி பார்க்கும்போது. உனக்கு? ஆமாம் தயாங்ஷி. நீங்கள் பார்த்தீங்களா, குக்கியும் நீங்களும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கீங்க. ஆமாண்டா, அவன் ஏன் ஜீன். ஆமாம் தயாங்ஷி, அவன் உங்கள் ஜீன் தான். பார்த்தீங்களா, உங்கள் பையன் நல்லா தூங்கிட்டான். சரி ஒரு நிமிஷம், நான் தூங்க வச்சுட்டு வரேன். அவனை கொஞ்சம் இப்படி கூட. என்ன பண்ணுறீங்க தயாங்ஷி? ஏன்? நீ இங்கே உட்காரு, நான் வந்துடுறேன். அப்படியே தயாங் வந்துட்டு குக்கியை தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு நேராக ஜேகே கிட்ட வராரு. என்னாச்சு தயாங்ஷி? எனக்கும் இப்போ மில்கி வேணும். தயாங்ஷி என்ன பேசுகிறீங்க? நீங்கள் போங்க. இது வேணும்டா, பசிக்குது. பசிக்குதுன்னா நான் லஞ்ச் பண்ணி தரேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்குன்னு பாப்பாவுக்கு இருக்க மில்க்கு குடிச்சிட்டிங்கன்னா அவன் அப்புறம் அழுவான். இல்லைடா, லைட்டாக மட்டும் குடிச்சிக்கிறேன். தயாங்ஷி வேணாம், தயாங்ஷி வேணாம் ப்ளீஸ். நான் கேட்க மாட்டேன், இதோ வரேன். அப்படி தயாங் போயிட்டு ஜேகே மேலே ஹோவர் ஆகுறாரு. தயாங்ஷி வேணாமே. அது ஒன்றும் இல்லை, குகி இருக்கான்ல, ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுனே இருக்கான். என்னது தயாங்ஷி? அவனுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு தங்கச்சி பாப்பா வேணுமா? இது குக்கி கேட்ட மாதிரி இல்லையே. நீங்கள் பிளான் போடுறீங்களா? இல்லைடா, நிச்சயமா இல்லை. நீ வேணா குக்கி ஏன்னு சொன்ன கேளு, அவனே சொல்லுவான். வேணாமே தயாங்ஷி, குக்கியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வேறு இன்னொரு குழந்தையா, அப்புறம் என்னால் முடியாது. நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கோஆப்ரேட் மட்டும் பண்ணு. தயாங்ஷி வேணாம் தயாங்ஷி. சரி எனக்கு மில்க் வேணும். மில்க்கு வேணும். நீயா தர போறியா இல்லை நானே? இல்லை இல்லை, நானே கொடுக்குறேன். ஸோ ஜேகே அப்படியே தயாங்க்கு மில்க் கொடுக்குறாரு. தயாங்ஷி ஜஸ்ட் குடிக்க மட்டும் செய்யுங்க, கடிக்காதீங்க, வலிக்குது. மில்கோட இது இருக்கிற இடம் இருக்குல்ல, சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்குடா. தயாங்ஷி வேணாம் தயாங்ஷி, வலிக்குது. தயாங்ஷி. தயாங் அப்படியே எல்லா பிளேஸஸும் பைட் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே குக்கிக்கு வந்துட்டு சிப்ளிங்ஸ் தர ப்ராசஸில் இருக்காங்க. சரிங்கடா, இதோட நான் 2 ஷாட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.